அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 237 240 வரை விளக்கத்தை பார்ப்போம். முதலில் வரிகளை படிக்கிறேன். முத்திரல் வடிவமும் முன்னியாங்கு எய்துறும் அத்திரல் வளர்க்கும் அருட்பெரும் ஜோதி மூவகை சித்தியின் முடிவுகள் முழுவதும் ஆவகை எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. முதல் 2 வரிகள். முத்திரல் வடிவமும் முன்னியாங்கு எய்துறும் அத்திரல் எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. இந்த முத்திரல் வடிவம் இங்கே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த முத்தேக சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், இதைத்தாங்க சொல்கிறார். அதாவது சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் ஆகிய முத்தேக சித்திகளையும் முயற்சியின் பயனாக அவற்றை அடையக்கூடிய பேராற்றலையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே எனக்கு நீங்கள் அருள்வீராக. அதாங்க முத்திரல் வடிவமும் முன்னியாங்கு எய்துறும் அத்திரல் எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. சரி, முத்தேக சித்திகளையும் வள்ளல் பெருமான் பெற்றுக்கொண்டார் அப்படின்றதுக்கு சான்றா பின்வரும் இந்த அடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த பாடல்களை படிக்கிறேன். அதாவது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நானே தவம் புரிந்தேன் நம் பெருமான் நல்லருளால் நானே அருட்சித்தி நாடடைந்தேன். நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் இழியாமல் ஆடுகின்றேன் இங்கு. சிறப்பாக அவரே சொல்லிட்டார். முத்தேக சித்தியையும் நானே பெற்றுக்கொண்டேன். ரைட். சுத்த வடிவும் சுகவடிவாம் ஓம்கார நித்த வடிவும் நிறைந்தோங்கு சித்தனும் ஓர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டு ஏற்றத்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி அமுத வடிவம் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அமுத வடிவம் பெறலாம் அப்படின்னு சொல்லி ஞானசரிகையில் ஒரு பாடலில் பதிவு பண்ணுறார். அதில் எப்படி சொல்கிறாருன்னா, சுகமறியீர் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகீர் சூதறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்திலீரே இகமறியீர் பரமறியீர் என்னே நும் கருத்து இங்கிது என்புரிவீர் மரணம் வரிவில் எங்குருவீர் அந்தோ அகமறியீர் அனகமறிந்து அழியாத ஞான அமுத வடிவும் பெறலாம் அடைந்திடுமின் ஈண்டே முகமறியார் போலிருந்தீர் என்னை அறியீரோ முத்தரெல்லாம் போற்றும் அருட்சித்தர் மகன் நானே. இங்கே என்ன சொல்கிறாரு, ஞான அமுத வடிவும் பெறலாம் அடைந்திடுமின் ஈண்டே. இப்போ அவர் சொல்கிற இந்த வடிவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முத்திரல் வடிவமும் அப்படின்னு சொல்கிறார்ல, முத்திரல் வடிவமும் முன்னியாங்கு எய்துறும் அத்திரல் எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த 2 வரிகளுக்கான விளக்கம். நம்ம இப்போ அடுத்த 2 வரிகளுக்கு போவோம். மூவகை சித்தியின் முடிவுகள் முழுவதும் ஆவகை எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மூவகை சித்தி அப்படின்றாரு. மூவகை சித்தின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரும சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி. இதுதான் மூவகை சித்தி. இந்த 3 வகையான இந்த சித்திகளையும் அவற்றின் செயல்பாடுகள் விளைவுகள் எவ்வளவு உண்டோ அவைகள் அனைத்தினையும் முழுமையாக எனக்கு கைவரும்படி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே நீங்கள் அருள்வீராக. அதுதான் மூவகை சித்தியின் முடிவுகள் முழுவதும் ஆவகை எனக்கருள் அருட்பெரும் ஜோதி. வள்ளல் பெருமான் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும். வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 3 விதமான வழியில் சொல்கிறாங்க. எப்படின்னா, முதல்ல முக்தி, அதுக்கப்புறம் ஞான சித்தி,
அதுக்கப்புறமா தான் எல்லாம் வல்ல இறை சித்தி என்ற அருட்பெரும் ஜோதியை அடைதல். இந்த 3 தான், இந்த ஆர்டரில் தான் நம்ம போகணும். முதல்ல முத்தியை அடையணும், அதற்கப்புறமா என்ன பண்ணணும், ஞான சித்தியை அடையணும், அதற்கப்புறமா எல்லாம் வல்ல இறைமை சித்தி என்கின்ற அருட்பெரும் ஜோதியை அடையணும். இது இல்லாமல் டைரெக்டாக நம்ம வந்து சித்தி அப்படின்னு முயற்சி பண்ணோம்னா ஃபெயிலியர் தான் ஆகும். அது வந்து தவறாக போயிடும். முதல்ல வந்து முத்தி அடையணும். முத்தி அடைகிறதுனா என்ன, வேறு ஒன்றும் இல்லை, தத்துவ நிகிரகம் அப்படின்னு சொல்கிறார்ல. அதாவது ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், கடவுள் நிலை அறிந்து அம்மையம்மாதல். இங்கேயும் இப்போ கரெக்டாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அந்த தத்துவ நிகிரகம், அதாவது அதுதான் அந்த முத்தி. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவகாருண்யமே பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஜீவகாருண்யம் பண்ணும்போது நம்ம வந்து உயிரிறக்கம் அதுதான் மனசில் நினச்சி பண்ணணும். நான் பேர் பெறுறதுக்காகவும் நான் ஜீவகாருண்யம் பண்ணுறதுனால மற்றவங்க என்னை புகழ்ந்து பேசுவாங்க அப்படின்றதுக்காகவும் நம்ம ஜீவகாருண்யம் பண்ணக்கூடாது. இது புகழ் கிடைக்கும், பேர் கிடைக்கும் அப்படின்னு ஒருபோதும் பண்ணக்கூடாது. எதிரில் உள்ள ஜீவர்கள் எல்லாத்தையும் எப்படி அவர் பண்ண சொல்கிறார் ஜீவகாருண்யத்தை? உயிரெல்லாம் பொதுவென உளம்பட நோக்குக, செயிரெல்லாம் விடுகன செப்பிய சிவமே. இன்னொரு பாட்டில் உயிருள் யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்த மெய்ச்சிவமே. ஸோ நம்ம ஜீவகாருண்யம் பண்ணும்போது உயிரிறக்கம் தான் நம்ம மனசில் தோன்றணும். அப்படி தான் ஜீவகாருண்யம் பண்ணணும். அதை விடுத்துட்டு பேர் புகழுக்காகவும் மற்ற எந்த காரணங்களுக்காகவும் பண்ணாலும் அதில் வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இது மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு மனம் அடங்கும். அந்த மனம் அடங்கிய நிலையில் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், முக்தி கிடைக்கும். அந்த முக்தி பெற்றுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும், சித்தி, ஞான சித்தி. அதான் சொல்கிறார், முத்தி, அதுக்கப்புறம் ஞான சித்தி, அப்புறம் எல்லாம் வல்ல இறைமை சித்தி என்கின்ற அருட்பெரும் ஜோதியை அடைவது. இந்த அவரே ஒரு பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, முத்தியை பெற்றேன் அம்முத்தியினால் ஞான சித்தியை பெற்றேன் என்று உந்தி வர, சித்தனும் ஆனேன் என்று உந்தி வர. எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாருங்க. முதல்ல வந்து முத்தி, அதற்கப்புறம் ஞான சித்தி, அதற்கப்புறம் சித்தன், அதாவது எல்லாம் வல்ல இறைமை சித்தியை பெற்ற அந்த சித்தன் ஆனேன் என்று உந்தி வர அப்படின்றார். இதை நம்ம தெளிவாகிக்கிறணும். அப்புறம் அவரே அகவல் என்ன சொல்கிறாரு, மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தனை. எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. ஸோ இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்து வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வள்ளல் பெருமான் அந்த சித்திகளை எல்லாம் பெற்றதற்கு ஆதாரமாக ஒரு 3 பாட்டை படித்து நம்ம இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். அருட்பெரும் ஜோதி என் அகத்தில் ஓங்கின, மருட்பெரும் திரையெல்லாம் மடிந்து நீங்கின, இருட்பெரு மலமுதல் யாவும் தீர்ந்தன, திருட்பெரும் சித்திகள் சேர்ந்தது என்னையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி ஞானசரியில் ஒரு 3 பாட்டில் மூவகை சித்தி, அதாவது 3 விதமான சித்திகளை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, வல்லப சித்திகளை பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல வந்து என்ன சொல்கிறாரு, உத்தம சித்தியை பெறுவீர் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. இன்னொரு இடத்துல வந்து எல்லாம் வல்ல சித்தியை எனக்கு அளித்த சிவகதியை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது 3ஐயும் படித்து இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகீர் சேர்ந்திடுமீன் ஈண்டு வருநெறியில் என்னை ஆட்கொண்டு அருள் அமுதம் அளித்து வல்லப சித்திகளையெல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல் பெருநெறியில் சித்தாட திருவுளம் கொண்டருளி பெருங்கருணை வடிவுனையோடு வருதருணம் இதுவே. கருநெறி வீழ்ந்து உழலாதீர், கலக்கமடையாதீர், கண்மையினால் கருத்தொருமித்து உண்மை உரைத்தேனே. இப்போ இங்கே வந்து உத்தம சித்தியை சொல்கிறாரு. தானே தானாகி எல்லாம் தானாகி தனிப்பதியாய் விளங்கிடும் என் தந்தையை என் தாயை வானே வான்கருவே வான்கருவின் முதலே வல்லால் என்று அன்பரெல்லாம் உள்ளா நின்று அவனை தேனே செம்பாகே என்று இனித்திடும் தெல்லமுதை சிற்சபையில் பெருவாழ்வை சிந்தை செய்மின் உலகீர் ஊனேயும் உடலால் அழியாது ஊழுதொரு ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே.
அடுத்த பாட்டில் எல்லா சித்தியையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சத்திய வேதாந்தமெல்லாம் சித்தாந்தமெல்லாம் தனித்தனி மேல் உணர்ந்தும் தனை உணர்ந்தற்கு அரிதாய் நித்திய சிற்சபை நடுவே நிறைந்து நடம்புரியும் நித்த பரிபூரணனை சித்த சிகாமணியை அத்தகையதோர் பெரும்பதியை அரும் மருந்தை அடியேன் ஆவியை என் ஆவியிலே அமர்ந்த தயாநிதியை சித்தியெல்லாம் எனக்களித்த சிவகதியை உலகீர் சிந்தை செய்து வாழ்த்துமினோ நிந்தையெல்லாம் தவிர்ந்தே. சித்தியெல்லாம் எனக்களித்த சிவகதியை உலகீர் அப்படின்றார். அப்போ இது வரைக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லேருந்து நமக்கு என்ன தெளிவாக தெரியுது, மூவகை சித்திகள், அதாவது கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி. இதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். முதல்ல முக்தி அடையணும், அப்புறம் ஞான சித்தி, அப்புறமா கடவுள் அந்த அருட்பெரும் ஜோதி ஆகக்கூடிய அந்த சித்தியை, இறைமை சித்தியை பெறணும். இதுதான் ஆர்டர். அதான் மூவகை சித்தியின் முடிவுகள் முழுவதும் ஆவகை எனக்கு அருள் அருட்பெரும் ஜோதி. அந்த மூவகை சித்தியின் செயல்பாடுகள், விளைவுகள் எவ்வளவு இருக்குதோ அந்த எல்லாத்தையும் எனக்கு முழுவதுமாக கொடுத்து எனக்கு அருளிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு பதிவு பண்ணுறார். இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் மீண்டும் நாளை சந்திப்போம். இதுவரை என் பொறுமை காத்த எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.